தொடப்படாங்க கோடி கோடியாக வேணும். இந்த மோடி இன்னைக்கு வந்திருக்காங்க ராமநாதபுரம் கோடி சாமி கோயிலை ஒரே இதாக வச்சு இன்னைக்கு ஓட்டுக்காக எல்லாமே இன்னும் அறவுரை நடக்குதுல. அந்த கோயிலை இன்னும் திருப்தியாக கெட்டாமல் இருக்குல்ல. இப்போ எலெக்ஷன் வரவும் அந்த இப்போ கோயிலை உடனடியாக திறக்க பார்க்காங்க. அது என்னது? ஏன் இவர் மோடி வந்து பிரதமர், இவர் வந்து இவர் மூலியமாக திறக்கக்கூடாது. இவர் வந்து நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் இவருக்கு சொந்தம். இப்படி உள்ளவர் இவர் இந்த 3 நாளாக தமிழ்நாட்டில் வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு போய் நான் அங்கே போய் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஆன்மீகத்தை கொண்டு வந்து நடத்துறாங்க இவங்க மோடி. இது மக்கள் வர என்னதாங்க இருக்காங்க செய்ய வேண்டிய முறைன்னு ஆன்மீகத்தை கொண்டு சரி அதே செய்தாங்கல்ல. இந்த கோயில் வந்து இந்து கோயில்கள் வந்து நீ கும்பிடக்கூடாதுங்க. கருப்பசாமி நம்ம குலதெய்வம் இருக்குல்ல சொல்லுதாங்க. கருப்பசாமி இல்லப்பசாமி இப்போ குலதெய்வத்தை நீ இல்லை இது இல்லை குருராமே கிருஷ்ணனும் ராமர் தான் அவங்க அந்த ஆன்மீகத்தை கொண்டு வராங்க. நம்ம இன்னும் குலதெய்வம் நம்ம பேர் வச்சு தான் நம்ம குலதெய்வத்தை நடத்துவோம். அவன் அதை மறுக்கான்ல. பூசாரி தானே இது பண்ணுறத பூராமே மறுக்கான்ல. அவன் எங்கள் ஐத்தியத்தை தான் நடக்கணும் அப்படிங்க. அப்போ கோயில் உள்ள உண்டியில் போனால் எல்லாமே சர்க்காரில் சேரு அப்படிங்க. அப்போ அப்படி உள்ள சேரும் போது மக்கள் பிறகு நம்ம கிடாய் வெட்டி இது பண்ணுவோம். அவன் கிடாய் வெட்டாமல் சைவ சாப்பாடுங்க அவன். அப்போ இப்படிங்கும்போது இந்து மோதி அப்போ என்ன செய்வாங்க? அவன் பாணிப்பில் அவன் நடத்தத்தானே செய்யணும். மோடி செய்த பூராமே ரொம்ப பாசக செய்த பூராமே ரொம்பவுமே அவன் கட்சிக்காகத்தான் எல்லாமே உழைக்காம நாட்டு மக்களுக்கு எதுவுமே கொடுக்க கிடையாது. எல்லா கட்சிக்கும் நீங்க சீமான் மாதிரியே பேசுறீங்க. என்ன நீங்க வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது. சீமான் மாதிரியே பேசுறீங்க. நடக்கு நடைமுறை. உங்களுக்கு எந்த ஊரியா நீங்க? நமக்கு வந்து வட சத்திரம் தான். நான் அண்ணா டிஎம்கேல உள்ளவன் தான். அண்ணா டிஎம்கேல இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மாதிரியே பேசுறீங்க. சீமான் மாதிரி பேசுறீங்க. சீமான் தான் சொல்லுவாரு, ஏன் நம்ம இந்துக்கள் கிடையாதா, நம்ம வந்து கருப்பசாமி மாடசாமி இல்லையா இப்படி குலதெய்வமா கும்பிட்டவங்க, நம்ம வந்து ஆட்டு கிடாய் வெட்டி சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஈராங்கம் இல்லைன்னா என்ன தேவை சாப்பிடுவான். பசு மாட்டை அடிச்சு கொள்ளுங்க. மோடி வந்து கருப்பசாமி கோயில் கட்டுவாரா மாடசாமி கோயில் கட்டுவாரா முடியாது கோயில் கட்டுவாங்க. எதுவுமே கட்டுறது கிடையாது. அவங்க ஒரே இந்து மதத்தை மக்களை போறாம இது பண்றாங்க. சரியா? நம்ம தமிழர்கள்ங்கிறது வந்து நம்ம மூதாதையர்களை வந்து கும்பிட்டோம். சிவன் இருக்காருன்னா இப்ப மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மதுரையை ஆண்டவங்க மீனாட்சி அம்மன் சொல்றாங்க. மன்னன் ஆண்ட காலத்துல அந்தந்த கோயில அவங்க சிறப்பாத்து பண்ணிருக்காங்க. இப்ப இடையிட்டு வந்து அதை போறாம என்னதாங்க அது இவங்க மறுக்காங்க. சைவம்ங்க 2ஆம் தரம் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்க. சாதாரணப்பட்டவங்களை உள்ள விட மாட்டேங்க. வசதி உள்ளவனா தான் உள்ள விடுதான். பணம் உள்ளவன. நம்ம தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோயில் இருக்கு. இது வந்து அரசியல் பண்றதுக்கு ராமர் கோயில் கட்டி தான் அரசியல் பண்ணணும்னு இல்ல. இது நல்ல புரிதலோட தான் இருக்கிறீங்க. அரசியல் புரிதலோட மதத்தை வச்சு நம்மள ராமர் கோயில போய் பார்க்க போறது இன்னைக்கு மோடி என்ன 3 நாளா பயணம் பண்ணி உள்ள பசங்க கோஷ்டி எல்லாம் முடிஞ்சு நான் 21 நாள் விரதம் இருக்கணும். இவர் விரதம் இருக்க யாருக்குன்னா தனிப்பட்டு போக கூடாது. அதாவது இவர் வந்து தனிப்பட்ட இந்த கோயிலை வச்சு செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா வந்து நாட்டுக்கெல்லாம் முதல்ல அவர் மந்திரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும். நாட்டுக்கு தேவையான இப்ப மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகரிச்சாரு இல்லையா? ஜிஎஸ்டி அவ்வளவு தூரம் அதிகரிக்கிறதுனால இப்ப இவங்க குடும்பத்துல உள்ளவங்க தானே கஷ்டப்படுறான். அவன் பைக் டயர் முதல் 1000 ரூபானா 1100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்ப வரி வந்து 28% வரி. நம்ம பைக் டயர் இருக்கு இல்லையா? பைக் டயருக்கு வந்து 28% வரி. 280 ரூபா வரி வந்து கார்பரேட் அதை தயாரிச்சவன் கட்ட போறது இல்ல, மோடி கட்ட போறது இல்ல, மக்களோட வரி பணத்தை தான் கட்டுறாங்க. மோடி அவனுக்கு தான் பூரா கொடுக்கான். இப்போ ரஜினிகாந்த் சொன்னார், அதாவது விளைநிலை வாங்கின பூராமே அப்பு தப்பிடாமலுக்கு பணத்தை பூராமே எல்லாமே ஒதுக்கு அந்தவனி பூரா தான் பணக்காரனுக்கு தான் அவன் பூராமல் சஸ்பெண்ட் செய்தான். 10 கோடி 20 கோடி அவன் சஸ்பெண்ட் பண்ணிதான். சாதாரணப்பட்ட ஏழைக்கு என்ன செய்தான் பணத்தை கெட்டு அப்படிங்க. அப்போ மக்கள் வறுமைப்பட்டவங்க இவன் என்ன செய்ய முடியும்? அப்போ மோடி யுத்தத்தில் என்னன்னா வசதி உள்ளவங்களுக்கு தான் செய்தாங்க. சாதாரணப்பட்ட மக்களுக்கு மோடி ஐட்டத்தில் பாசாக கட்சி இதே யார் இவர் நடைமுறை வேணுதார்ல அப்படின்னு நடக்காருல பயணம் அண்ணாமலை இதெல்லாம் பிரட்டமானது. அவன் மக்கள் கூட்டணியில தான் இருக்காங்க. திமுகவும் பாஜகவும் கூட்டணி தான் கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரியில மலைகளை எடுத்துட்டு போறாங்க. இப்ப அங்க வந்து திமுக போகுது, மு.க. ஸ்டாலின் போறாரு, அதே மாதிரி வந்து உதயநிதி எல்லாருமே போறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிறத கேரளாவுக்கு கடத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. இப்ப அங்க இருந்து குப்பையை கொண்டு வந்து இங்க வந்து கொட்டுதாங்க, கழிவை வந்து கொட்டுதாங்க. அப்ப ஸ்டாலின் போனாலும் உதயநிதி போனாலும் அதை பேச மாட்டேங்காரு. அது மாதிரி வந்து அண்ணாமலை போறாரு, அந்த மாதிரி கடத்திட்டு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க.
யாருமே இங்க இருந்து கடத்திட்டு போறதை பத்தி பேச மாட்டேங்காங்க. சீமான் போனா பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அங்க போராடுறாங்க. அப்ப மறைமுகமா அவங்க எல்லாமே கூட்டணியில தான் இருக்காங்க.